வெல்கம் எவ்ரி ஒன். இப்போ இருக்க டயத்தில் பார்த்தோன்னா நம்ம எந்த ஒரு விஷயம்னாலும் டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக தான் ChatGPT அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஒரு ரோபோட் மாதிரி. இது வந்து நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவோம். அப்படியே நம்ம மனுஷங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், எப்படி எப்படி நம்ம பிஸ்னஸ்ஸு நம்ம அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம அட்வான்டேஜுக்கு எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ChatGPTயை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கரெக்டாக அது எப்படி எக்ஸாக்டாக டைப் பண்ணி கேட்குறது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக என்ன டீட்டெயில் வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அட்வான்டேஜுக்கு எப்படி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இதை வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னா நம்ம சொல்ல போகிற அந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் நிறையா ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்பில் எப்படி இதை வச்சு ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் தேவையில்லை, உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து. ஏன்னா நீங்கள் ChatGPT வச்சு கண்டென்ட் எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, உங்கள் பர்சனல் யூஸ்க்கு எப்படி ChatGPT யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம பேச போகிற எல்லா டாப்பிக்கோட ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்க்கணுன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி அந்த டாப்பிக்கை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போல் கூகுள் போய்ட்டு ChatGPTன்னு சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுது. உள்ளே போனதும் ட்ரை ChatGPTங்கிறத கிளிக் பண்ணிட்டு லாகினா சைன் அப்பான்னு கேட்போம். அதில் சைன் அப் கிளிக் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு ஏதாச்சும் பாஸ்வேர்டு போட்டு ஓகே கண்டினியூ கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். நீங்கள் அப்புறம் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்ததும் இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே டைப் பண்ணுறது இருக்கும். அதெல்லாம் நம்ம டைப் பண்ணி கேட்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து உங்களை அப்துல் கலாம் பற்றி ஒரு எஸ்ஏ லீட்டர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் வந்துட்டு ரைட் எஸ்ஏ அபவுட் அப்துல் கலாம் ஒரு 1000 வேர்ட்ஸுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1000 வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு அப்துல் கலாம் பற்றின வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்துல் கலாம் வாஸ் ஆல்சோ நோன் அஸ் எசென்ஷியல் மேன் ஆஃப் இந்தியா, அவங்க என்னென்னலாம் இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அதுவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் ஈஸியாக அதை காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங் மாற்றுறதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் போட்டு நீங்கள் ஈஸியாக ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணிடலாம். சரிதான், கூகுள்லேயே வருமே. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து இப்போ எனக்கு ஒரு 2 லைன்லையும் நீ சொல்லு, உங்கள் லைஃப் லெசன் நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்ம கேட்ட மாதிரி 2 லைனில் ஷார்ட்டாக சொல்லும். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த டிட்டர்மினேஷனும் டெடிகேஷனும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதனாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிடுச்சு பாருங்கள். இது மாதிரி எஸ்ஏ எழுதுறது மட்டும் இல்லை, இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்னா கூட அந்த கொஸ்டினை நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துரும். எதுக்கு ஆன்சர் கேட்டிங்கனாலும் கொடுத்துரும். இந்த பார்த்தீங்கன்னா அதுவே சால்வ் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள், செம்ம ஃபுல்லாக. வெறும் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும் இல்லை, நம்ம இதையே ஏதாவது எழுத சொன்னாலும் எழுதும், எதை கிரியேட் பண்ண சொன்னாலும் கிரியேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே போயம் எழுத சொல்லுவோம், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இங்கிலீஷ்லேயும் தமிழில் போயம் எழுதுவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் காலேஜில் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து பிபிடி பண்ணணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்துட்டு கிரியேட் பிபிடி ஃபார் மீ ப்ராஜெக்ட். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஜிஎஸ்டியை பற்றினு வச்சுப்போம். ப்ராஜெக்ட் இஸ் அபவுட் ஜிஎஸ்டி, இதை வந்து ஒரு 10 ஸ்லைடுக்கு பண்ணு அப்படின்னு இதை கேட்டோன்னா இது வந்து நமக்கு வந்து 10 ஸ்லைடுக்கு முன்னாடி கண்டென்ட் கொடுத்துரும். ஸ்லைடு 1ல் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க, இது மாதிரி இந்த ஸ்லைடில் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு 10 ஸ்லைடுக்கு முன்னாடி கண்டென்ட் கொடுத்துரும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் டோம் ஏஐன்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பிபிடியாக கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பட் நீங்கள் இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் நீங்களே பவர் பாயிண்டில் போட்டு நீங்களே ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிடலாம். இதுவே உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துருது, கண்டென்ட் கொடுத்துருது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்து ரெடி பண்ணிடலாம். இதை பற்றி நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போய் ஈஸியாக ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுன்னு கேட்டால் அதுவே மெயினாக இது இந்த கண்டென்ட்லாம் பார்த்துக்கோங்க, இப்படிலாம் ரெடி பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதுவே நிறையா சொல்லுவோம். அதே மாதிரி எங்கே போய் தானே ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னா அதுவே வந்து சொல்லும். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் போனீங்கன்னா ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இருக்கும், அதை வச்சு பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆன்லைனில் நிறையா வெப்சைட் இருக்குது, இந்த நோவா ரெஸ்யூம்.com அதிலெல்லாம் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு இங்கெங்கெல்லாம் போய் பண்ணலான்ட்டு சொல்லும். மெயினாக வந்து நமக்கு ஏதாவது டவுட்டு, ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கும் போது இங்கே இதை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுகிட்டே கேட்டோன்னா
அது வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணால் அதை போட்டுக்கோங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணால் அதை போடுங்க அப்படின்னு நிறைய ஐடியா கொடுக்கும். ஸோ இது மூலமாக வந்து நம்ம சூப்பராக ரெஸ்யூம் ரெடி பண்ணிடலாம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மெயில் எழுதுறதுனால எல்லாருமே டக்குன்னு யோசிச்சுருப்போம், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, என்ன ஃபார்மெட்டில் எழுதுறதுன்னு. நம்ம வந்து ChatGPT நம்ம மெயில் எழுதி தர சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக் லீவ் எடுக்கணும், அதுக்கு வந்து ஹெச்ஆர்கிட்ட டீம் லீட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இதுவே எனக்கு வந்து ஃபுல் மெயில் எழுதி கொடுத்துரும். இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து இத்தனை நாள் லீவ் வேணும், இது மாதிரி என்னோடய இமீடியட்டான ஒர்க்கெலாம் நான் முடிச்சிட்டேன், முக்கியமான ஒர்க்லாம் என்னோடய கொலீக்ஸ்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏதாவது அர்ஜென்ட்டானே கான்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு அதுவே ஒரு சூப்பரான மெயில் எழுதிடும். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு கம்பெனி ஹெச்ஆரை கான்டாக்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அது கேட்டிங்கன்னா அதுக்கும் இதுவே ஒரு செம்மையான மெயில் எழுதி பாருங்கள். இது மாதிரி நான் கம்பெனியை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவங்க கம்பெனி எடுக்கிற ப்ராஜெக்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி நான் இப்போ இருந்து இன்டர்ன்ஷிப் ரெடி, நான் இங்கெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுவே செம்மையாக ஒரு மெயில் எழுதியிருக்கு பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக மெயில் பண்ணிக்கலாம். மெயில் மட்டும் இல்லை, நீங்கள் லெட்ரு எழுதணும். இப்போ பேங்க்கு போகிறீங்க, ஒரு ஏடிஎம் லெட்ரு எழுதி தர சொல்கிறாங்க, அதுக்கு டக்குன்னு கண்டென்ட் யோசிச்சு வர மாட்டேங்குது. இங்கே ChatGPTயை கேட்டு நீங்கள் இதை பார்த்தே எழுதிக்கலாம். செகண்டாக வந்து ChatGPTயை வச்சு எப்படிலாம் மணி அனுப்பினா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது மாதிரி பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க, யாராவது வந்து நான் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், எனக்கு வந்து டெக்ஸ்ட்டும் லோகோவும் வர மாதிரி ஒரு டைட்டில் இன்ட்ரோ ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா, நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போய் உட்காந்து ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதில் நீங்கள் ChatGPT வந்து எனக்கு ரைட் மீ அ கோட் ஃபார் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இது மாதிரி என் ப்ராஜெக்ட் கான்செப்ட் இதுதான் அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கோடு எழுதி கொடுத்துரும். இது மாதிரி இந்தளவு காம்போசிஷன் செட் பண்ணுங்கள், இங்கெல்லாம் ஒப்பாசிட்டி இந்தளவு செட் பண்ணிடுங்க, இங்கெல்லாம் ஸ்கேல் இந்தளவு செட் பண்ணிடுங்கன்ட்டு அது உங்களுக்கு கோடு மாதிரி போகும். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஈஸியாக டக்குனே வேலையை முடிச்சிடலாம். இப்போ உங்கள் கிளைண்ட் வந்து எனக்கு 3D வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் அது இதிலே வந்து மேக் இட் 3Dன்னு கேட்டிங்கன்னா அதுவே கோடை அப்டேட் பண்ணி இதுக்கு 3Dக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணி அங்கே செட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது மூலமாக நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து மணி நிறையா ஏர்ன் பண்ணலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது மாதிரி தெரியாதவங்க யூடியூப்பில் போயிட்டு ரொம்ப பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் கோடு பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களும் ஈஸியாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதுக்குமே இது மாதிரி கோடு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுகிட்டே கேட்போம், ஏதாவது 5 வெப்சைட் சொல்லுங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட டெம்ப்ளேட்லாம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இதுவே நமக்கு 5 வெப்சைட் சொல்லியிருப்பாங்க. இங்கே போய்ட்டு நீங்கள் ஈஸியாக டெம்ப்ளேட்ஸும் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி டக்குனே வேலையை முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் இது மாதிரி கிளைண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் கமர்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிடுங்க. இல்லாட்டி சில வெப்சைட்டில் வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு அதை விட அதிக காசு விற்றுடலாம். எல்லாமே உங்களோட ஐடியா, உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஃபிலிம் மேக்கிங் சைடும் நம்ம ChatGPT யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுகிட்டே நம்ம வந்து ஒரு சினாரியோவில் சொல்லுவோம், ரைட் மீ அ ஹாரர் சினாரியோ அபவுட் அ ஹவுஸ் அண்டு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து அதில் வந்து ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி கேட்டோன்னா இதுவே பாருங்கள் சூப்பராக ஒரு கதை எழுதி வச்சு போகிறோம். இது மாதிரி நம்ம வீடு வந்து ரொம்ப ஹாண்டட் ஆகிடுச்சு, கூகுள் அசிஸ்டண்ட்டில் ஏதோ பேய் மாதிரி ஏதோ பூந்து வாய்ஸ்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சூப்பராக கதை எழுதியிருப்பாருங்க. இதே நம்ம ஷார்ட் லிஸ்ட்டாக எடு அப்படின்னு சொன்னால் இதுவே நமக்கு அது ஷார்ட் லிஸ்ட்டாகவும் கொடுத்துரும். ஸோ நீங்கள் ChatGPT உங்கள் ஸ்டோரி ஐடியா கேட்டுக்கலாம், உங்கள் ஷார்ட்லாம் அந்த சீன்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு எல்லா ஐடியாவுமே கேட்டு இதை வச்சு நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டு அது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இதையே வந்து ஒரு கான்செப்டாக வந்து சினிகாம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து வீடியோவாக போட்டிருப்பாங்க. ஒரு ஏஐ சொன்ன இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு அவங்க வந்து ஒரு வீடியோவே பண்ணியிருப்பாங்க. அது வந்து செம்மையாக வந்திருக்கும். அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சினிகாம்ங்கிற யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வச்சு நாங்கள் ஒரு வீடியோ பண்ணோம், அது எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு அதையே ஒரு கண்டென்ட் ஆக்கி போட்டு ஏர்ன் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாமே உங்களோட ஐடியாவை பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கும் கூட இது வந்து கோடுக்கு மாதிரி நமக்கு எழுதி கொடுக்கும், ஐடி கோடிங் மாதிரி. இப்போ இதில் வந்து எனக்கு வந்து கோடு எழுதி கொடு, இது மாதிரி என்னோடய வெப்சைட் ஒன்று வேணும், ரெடி பண்ணணும், என்னோடய வெப்சைட் வந்து டிஷர்ட்லாம் வந்து ஆன்லைனில் செல் பண்ணுறது அப்படின்னு இது சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அதுவே நமக்கு வந்து ஃபுல்லாக HTML கோடு, HTMLும் CSSும் கலந்து அதே நமக்கு ஃபுல்லாக எழுதி கொடுத்துரும். இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண தேவையில்லை. பட் இதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம டைம் ரொம்ப சேவ் ஆகும், டக்குன்னு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் டெவலப் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட். இதில் வந்துட்டு அவங்க ஈஸியாக டக்குன்னு கோடிங் ரொம்ப டைம் எடுக்கவே தேவையில்லை. இதில் பார்த்து இதுலேருந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு அவங்க கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். இது கோடிங் தெரியாதவங்களுமே கொஞ்சம் கோடிங்லாம் எப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டு யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது, கற்றுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி
ஈஸியாக இதில் மூலமாக கோடெலாம் காப்பி பண்ணி போட்டு உங்களுக்கு ஆனால் எங்கெங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கோடிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே இது மாதிரி வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கே நம்ம கேட்டோன்னா சில வெப்சைட்டில் வந்து நம்மளே போய் ஈஸியாக வெப்சைட் ரெடி பண்ணிக்கலாம். சும்மா கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், லைட்டாக எடிட் பண்ணுற மாதிரி தான். சும்மா கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு வெப்சைட் ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு பர்சனலாக எதுக்கும் தேவைன்னா இல்லை உங்கள் பிஸ்னஸ் யூஸ்க்கு தேவைன்னா நீங்களே இது மாதிரி இந்த விக்ஸு வீபிளி இதெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை விக்ஸ் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரெடி பண்ண வெப்சைட் லிங்க்கும் தரேன், கீழே இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் வெப்சைட் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஆப் வேணும், நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, ஏதாவது ஆப் ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் இதில் வந்து இது மாதிரி கான்செப்ட் சொல்லிட்டு எனக்கு ஆப்புக்கு இது மாதிரி கோடு போட்டு கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபுல் பைத்தான் கோட் போட்டு கொடுத்துரும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி இங்கே ஈஸியாக கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு டைம் சேவிங் தான். இதுவே உங்களுக்கு மெயினாக கோடு கொடுத்துறதுனால நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் லைட்டாக பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதுவே நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுவே கொடுக்கலாம். இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல, வாங்க அது எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ என் பிஸ்னஸ் வந்து ட்ரெண்டிங்கான பஞ்ச் டைலாக்ஸ்னால் டிஷர்ட் அடித்து செல் பண்ணுறது தான் எங்கள் பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் அஸ் அட்வர்டைசர் டு கிரியேட் a campaign ஃபார் மை ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா அது வந்து என்னென்னலாம் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லுவோம். இது மாதிரி சோஷியல் மீடியா கேம்பெயின் பண்ணுங்கள், ஹேஷ்டேக் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், கிவ்அவேஸ் கொடுங்க, ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி என்னென்னலாம் பண்ணி நம்ம பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணால் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லுவோம். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் இதிலே வந்து இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அதுவே ஐடியா சொல்லணும், டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன், அதுக்கு ஐடியா சொல்லு அப்படின்னா அதுவே ஐடியா கொடுக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அதில் வந்து எல்லாருமே இந்த டிஷர்ட்லாம் போட்டு சுற்றுறாங்க, அவங்க வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுவே செம்மையான ஒரு கதை சொல்லியிருப்பாருங்க. இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு இதே நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி இது மூலமாக டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா ChatGPT வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இல்லாட்டியும் கூட நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ChatGPTயோட ஹெல்ப்பால் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து நான் ChatGPTயை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். ChatGPTயே போய் டெல் 10 சர்வீசஸ் யூ ப்ரொவைட் தட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னு கேட்டேன். அதுவே எனக்கு 10 யூஸ்ஃபுல்லான சர்வீஸ் சொல்லிச்சு. அதை பற்றி அதே டீட்டெயிலாக கேட்டேன், அதுவே எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ அதை வந்து திரும்ப இங்கே வந்து நான் தமிழில் சொன்னேன், முடிஞ்சிச்சு, ஈஸியாக கண்டென்ட் கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ChatGPTயே வந்து எனக்கு இது மாதிரி இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டேன், எனக்கு நீயே ஒரு டைட்டில் சொல்லு, அட்ராக்டிவான டைட்டில் சொல்லு அப்படின்னு கேட்டோம்னா அதுவே நமக்கு வந்து டைட்டில்னு சொல்லிடும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கூட நமக்கு வந்து டைப் பண்ண தேவையில்ல. அதையுமே நம்ம ChatGPTயே போய் இது மாதிரி இதான் என் வீடியோ கண்டென்ட்டு, இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லு அப்படின்னா அதுவே சூப்பராக டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். சில பேர் வந்து தமிழ் யூடியூபராக இருப்பீங்க, எனக்கு வந்து தமிழில் தான் நான் போடுவேன் அப்படின்னா அது இதே வந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடு, இது மாதிரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். ஸோ தமிழ் யூடியூபராக இருந்தாலும் நீங்கள் எதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே. இந்த வீடியோக்கு வந்து நான் இப்போ என்ன தமிழில் வைக்கிறது அப்படின்னு தெரில அப்படின்னா அதுக்கு நான் இதுகிட்ட ஐடியா கேட்டுப்பேன். இது மாதிரி ChatGPTயை பற்றி பண்ணுறேன், தமிழ் ஐடியா கொடு அப்படின்னா இந்த அதுவே சொல்லி வச்சு பாருங்கள், இது மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி வச்சுரு, இது மாதிரி செட் பண்ணிடுறேன். ஸோ நான் தமிழ்நாடும் ரெடி பண்ணிடுவேன். எல்லாமே இந்த ஐடியா இது கொடுத்துரும். நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம லைட்டாக எஃபர்ட் போட்டு பண்ணோம்னா போதும், ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பர்சனல் யூஸ்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணி கொடு, என்னோடய ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு நான் ChatGPT கேட்டேன்னா அதுவே உனக்கு இந்த டயத்துலேருந்து எழுந்திரிங்க, இவ்வளோ நேரம் தூங்குங்க, இப்போ இதெல்லாம் பண்ணுங்கன்னா அதுவே எனக்கு ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஷெடியூலில் வந்து நான் 11 மணிக்கெலாம் போய் படுத்துடுவேன். அது மாதிரி எனக்கு 6 மணி நேரம் படிக்கிற மாதிரி இந்த ஷெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னா அதுவே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ரிவைஸ்டு ஷெடியூலாக கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து 6 மணி நேரம் ஸ்டடி பண்ண மாதிரி 11 மணிக்கு நம்ம போய் படுத்துகிற மாதிரியும் அதுவே ஷெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். வேறு என்ன பர்சனல் இஷ்யூன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து எனக்கு இது மாதிரி ஃபேஸில் பிம்பிள்ஸாக இருக்குது, ஸோ ஏதாவது ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி சொல்லு அப்படின்னா இது மாதிரி அதுவே உங்களுக்கு ரொட்டீன் மாதிரி சொல்லிடும். இது மாதிரி முகத்தை 2 தடவை கழுவிக்கிங்க ஒரு நாளைக்கு, இது மாதிரி ஒரு டோனர் யூஸ் பண்ணுங்கள், இது மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு ஐடியா கொடுக்கும். வேறு ஏதாவது புக் சஜஷன் வேணும்னா இதில் கேட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் மீ புக் தட் ஹெல்ப்ஸ் மீ டு பிகம் மை பெஸ்ட் வெர்ஷன், என்னோடய பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கிறதுக்கு இன்னும் நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறதா புக்கு சொல்லுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த புக் சொல்லும். அதுக்கு புக் சஜஷன் கேட்டுக்கலாம். இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், இது மாதிரி சில நல்ல புக் சொல்லும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மூவி சஜஷன் வேணும்
அப்படின்ட்டு மூவி சஜஷன் கேட்டுக்கலாம். இது மாதிரி எனக்கு ஒரு 5 மோட்டிவேஷ்னல் மூவி சொல்லு ஹாலிவுட்டில் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா 5 படம் சொல்லியிருக்கு. இப்போ வந்து இதை வந்து எனக்கு ஒரு 2010க்கு மேலே சொல்லு அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2010க்கு மேலே இப்படி இருக்க 5 நல்ல படங்கள் சொல்லுவோம். மூவிஸ் மட்டும் இல்லை, ஏதாவது சீரீஸ் சஜஸ்ட் வேணும்னாலும் கேட்டுக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த சீரீஸ் மாதிரி சொல்லு, இப்போ வந்து எனக்கு மணி ஹெஸ்ட் மாதிரி இருக்குமா அந்த சீரீஸு அப்படின்ட்டு கேட்டோம்னா மணி ஹெஸ்ட் மாதிரி இருக்க சீரீஸ் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஆக்ஷன் த்ரில்லராக கொஞ்சம் பயங்கரமாக ஆக்ஷனாக போகிற சீரீஸாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக சொல்லும். ஸோ இது மாதிரி சீரீஸ் சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறது, நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம வந்து இன்னும் ஒர்க்லாம் ஏமா முடிக்கிறது ChatGPT மூலமாக அப்படின்னு பார்த்தோம். டெக்னாலஜினாலே போத் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். பட் இதை டெக்னாலஜி வந்து நம்ம அட்வான்டேஜுக்காக தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ChatGPTயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.